அகாடமி தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான தினங்கள், அண்மையில் அறிவிக்கப்பட்ட தினங்கள்ல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தினங்கள் அனைத்துமே தொகுத்து ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா புதுசா ஒவ்வொரு தினங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா. அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் இது. நம்ம ஒவ்வொன்றும் வரிசையா பார்த்துருவோம். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன தினங்கள் அறிவிச்சிருக்கிறாங்களோ அதை மாதங்கள் அடிப்படையில் வரிசையா பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜனவரி 12. இது என்னவா அனுசரிக்கிறாங்க அப்படின்னா அயலக தமிழர் தினம் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம் அப்படின்னு நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்து ஜனவரி 15 திருவள்ளுவர் தினம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் தினம் ஜனவரி 15. அது அண்மையில் அறிவிக்கப்பட்டது கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா மொழிப்போர் தியாகிகள் தினம். ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா தமிழ் சார்ந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு. மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னா யாரு? தமிழ்நாட்டுல காங்கிரஸுடைய ஆட்சி காலத்துல 1937-39 ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பொழுது ஹிந்திய மொழி, அதை ஹிந்தியை கல்வி மொழியாக அறிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து அப்பவும் சரி 1965லயும் சரி இந்த காலகட்டங்களில் ஹிந்திக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுல தங்களுடைய இன்னுயிர் ஈந்த அந்த தியாகிகளுக்கான தினம் தான் இந்த தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம் அல்லது ஈகியர்கள் தினம் அப்படின்வாங்க. அவங்கள ஒரு ரொம்ப முக்கியமானவர்கள். அதுல நம்ம எடுத்து அவங்களுடைய அந்த தியாகிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சரி தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளும் சரி அவங்களுக்கான வீர வணக்கம் செலுத்துவாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சில பேரை நம்ம பார்க்கலாம். அது யார் யார் அப்படின்னா அந்த தமிழ் மொழிப்போர் தியாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல சிலர் நம்ம கொடுத்துருக்குறோம். மிக முக்கியமா தாளமுத்து, நடராசன், இவங்கெல்லாம் மொழிப்போர் தியாகிகள். ரொம்ப கண்டிப்பா அதை கேட்கற கூட வாய்ப்பு இருக்கு. கீழப்பாவூர் சின்னசாமி, கீரனூர் முத்து, பீலமேடு தண்டபாணி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், அதே மாதிரி விராலிமலை சண்முகம், ஐயம்பாளையம் வீரப்பன், ராசேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி அப்படின்னு ஒருத்தர். இவங்க எல்லாருமே இந்த தமிழ் மொழிப்போர் ஈகியர்கள், தமிழ் மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய தியாகத்தை போற்றுற விதமா தமிழ்நாடு அரசு ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 25. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 25 தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம். அடுத்து பாருங்க பிப்ரவரி 19. இது அண்மையில தான் அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 19 உவே சுவாமிநாதன் அவர்களுடைய தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதன் அவருடைய அந்த பிறந்த நாள் என்னவா அறிவிச்சிருக்கிறாங்க? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் என்னைக்கு? பிப்ரவரி 19. அப்ப யாருடைய பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா உவே சாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினம். அடுத்து பாருங்க ஏப்ரல் 14. சரிங்களா, டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம் என்னவா தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது அப்படின்னா சமத்துவ தினம். டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம் தமிழ்நாட்டில் சமத்துவ தினமா கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்க ஜூன் 3. இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். ஜூன் 3 சுய உதவி குழுக்களுடைய தினம். மகளிர் சுய உதவி குழு இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டில் தான் 1989 செப்டம்பர் மாதம் தருமபுரியில டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப அவருடைய பிறந்த நாள் தான் ஜூன் 3. இந்த ஜூன் 3 மாநில சுய உதவி குழுக்கள் தினம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நாள் தான் மிக முக்கியமா செம்மொழி தினம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழுக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து வாங்கும் பொழுதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்ப அந்த செம்மொழிக்காக பாடுபட்டவர்கள்ல மிக முக்கியமானவராக திகழ்ந்ததுனால கலைஞர் அவருடைய பிறந்த நாள் செம்மொழி தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஏன்னா அவர் தான் முதல்ல செம்மொழி அந்தஸ்து பெற்றதுக்கு அப்புறம் தமிழுக்கான செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல கொடிசியா அரங்கத்துல மிக பிரம்மாண்ட அளவுல அந்த செம்மொழி மாநாடு இதுவரைக்கும் ஒரு முறை நடைபெற்றிருக்கு. அதை நடத்தியவரும் கலைஞர் அவர்கள் தான். அப்ப கலைஞருடைய பிறந்த நாள் செம்மொழி தினமா கொண்டாடப்படுது ஜூன் 3. அடுத்து பாருங்க ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. காமராசர் அவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. அடுத்து ஜூலை 18 தமிழ்நாடு தினம். லாஸ்ட் குரூப் 4ல இந்த கேள்வி கேட்டாங்க. ஜூலை 18 தமிழ்நாடு தினம். ஏன் ஜூலை 18 தமிழ்நாடு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதாவது 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு ஜூலை 18 சரிங்களா அறிஞர் அண்ணா அவர்களால் சட்டமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் கொண்டு வரப்படுது. அது என்ன தீர்மானம் அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி மதராஸ் மாகாணம் என்பது இனிமே தமிழ்நாடு என
அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு பெயர் மாற்றி அதிகாரப்பூர்வமா அறிவிக்க முடியாது. ஒரு மாநிலத்தின் பெயரை நீக்கவோ இல்ல அல்லது ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோடு சேர்க்கவோ பிரிக்கவோ யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அப்ப தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்துக்கு அறிஞர் அண்ணா அனுப்பி வைக்கிறார். அந்த தினம்தான் ஜூலை 18, 1967. பின்னால 1969 ஜனவரி 14ஆம் நாள் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஜூலை 18 தான் தமிழ்நாடு தினம் அப்படின்னு அண்மையில் அறிவிக்கப்பட்டு இப்ப கொண்டாடிட்டு வராங்க. அடுத்து பாருங்க, ஆகஸ்ட் 11 போதைப் பொருள் ஒழிப்பு தினம். அடுத்தது செப்டம்பர் 11 மகாகவி தினம் அப்படின்னு கொண்டாடலாம். அவருடைய நினைவு நாள், அதை நம்ம கடைபிடிக்கிறோம். சரிங்களா? மகாகவி தினம், பாரதியார் அவருடைய நினைவு தினத்தை மகாகவி தினம் அப்படின்னு நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்து பாருங்க, செப்டம்பர் 17 ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடியது. கண்டிப்பா அதை ஃபுல்லா பார்த்துட்டு போயிருங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி அடிக்கடி வரும். சரிங்களா? செப்டம்பர் 17 சமூக நீதி தினம். பெரியார் அவருடைய பிறந்த தினத்தை தான் கொண்டாடுறாங்க. சமூக நீதி அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்து பாருங்க, செப்டம்பர் 23 ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாடு ஏன் அப்படின்னா தமிழ்நாடு இந்திய அளவுல உடல் உறுப்பு தானத்துல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இந்தியாவிலேயே முதல் மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஹிதேந்திரன் அப்படி சொல்லக்கூடிய ஒருவர், சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிதேந்திரன் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா சாலை விபத்துல மூளை சாவு அடைகிறாரு. மூளை சாவு அடைந்த பிறகு அவருடைய உறுப்புகளை தானமாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல அவருடைய உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டு அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவருடைய அந்த அந்த உடல் உறுப்பு தானம் கொடுத்த தினம் தான் இந்த செப்டம்பர் 23. ஹிதேந்திரன் 6th புக்ல பாடமாவே இருக்கு. இந்த ஹிதேந்திரனுடைய உடல் உறுப்பு தானம் வழங்கிய தினம் தான் இந்த செப்டம்பர் 23. அந்த செப்டம்பர் 23 என்ன பண்றாங்க, தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு தான தினம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அது போக ஒருவர் இறக்குறதுக்கு முன்னாடி உடல் உறுப்புகளை தானம் செய்திருந்தார் அப்படின்னா அவர் மறைந்து விட்டார் அப்படின்னா அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு நடத்தும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடி திட்டம். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டக்கூடிய ஒரு திட்டம். ஒரு முன்னோடியான திட்டத்தை செயல்படுத்தி இந்திய அளவுல தமிழ்நாடு ஒரு முதல் மாநிலமா இந்த உடல் உறுப்பு தானத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 23 ரொம்ப முக்கியம். புரியுதா? அடுத்து பாருங்க, தேசிய கூடுதல் தகவல் பார்த்தீங்கன்னா உலக உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 13. இந்திய அளவுல தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3. கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 23. அடுத்து பார்த்தோம்னா அக்டோபர் 5 இது தமிழ்நாடு அரசு அறிவித்தது தனிப்பெரும் கருணை தினம். வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்ன வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினம் தான் என்னது, அக்டோபர் 5. அந்த தினத்தை நம்ம என்னவா கொண்டாடுறோம், தனிப்பெருங்கருணை தினம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம். இது ஒரு மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம். இந்த தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய பங்களிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீர்ப்பாசன திட்டம். இந்த திட்டத்தை ஒரு தினம் அறிவிக்கிறாங்க. அது அக்டோபர் 7 பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம். அடுத்து பாருங்க, அக்டோபர் 7 இன்னொரு தினம் கொண்டாடப்படுது, நீலகிரி வரையாடுகள் தினம். தமிழ்நாடுடைய மாநில விலங்காக இருக்கக்கூடிய நீலகிரி வரையாடுகள் குறித்த முதல் அதிகாரப்பூர்வமான டேட்டாவை நீலகிரி வரையாடுகள் குறித்த ஆராய்ச்சி அதிகப்படியான அளவுல மேற்கொண்ட ஒருத்தர் தான் இந்த ERC டோசிதார் அப்படின்னு ஒருத்தர். அவர் அண்மையில காலமானார். அவருடைய பிறந்த தினத்தை தான் என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த நீலகிரி வரையாடுகள் தினம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அக்டோபர் 15 மாநில இளைஞர் எழுச்சி தினம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை தமிழ்நாடு மாநில இளைஞர் எழுச்சி தினம் அப்படின்னு நம்ம அக்டோபர் 15 கொண்டாடி வருகிறோம். அடுத்து பார்த்தோம்னா நவம்பர் 1 மாநில உள்ளாட்சி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி நவம்பர் 1 மாநில எல்லை போராட்ட தியாகிகள் தினம். அது என்ன அப்படின்னா அதாவது இந்த நவம்பர் 1 தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நவம்பர் 1 தான் தமிழ்நாடு தினம்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் 1956ஆம் ஆண்டு உருவானது நவம்பர் 1 தான். கேரளா கர்நாடகாவெல்லாம் நவம்பர் 1 தான் கேரளா தினம் கர்நாடகா தினம்னு கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அந்த பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தனால கொண்டாடுறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு MK ஸ்டாலின் தலைமையில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னவா மாத்திட்டாங்க, மாநில உள்ளாட்சி தினம் அப்படின்னு ஒன்று மாத்திட்டு அப்புறம் நவம்பர் 1
இந்த தமிழ்நாடு மாநிலம் உருவாகிறதுக்காக அந்த எல்லை போராட்ட தியாகிகள் சொல்லுவாங்க இல்லையா, குறிப்பா 2 பேரை சொல்லலாம். அதாவது தெற்கு எல்லை போராட்டத்தை, தெற்கு எல்லை குறிப்பா கன்னியாகுமரி தமிழ்நாடு மாநிலத்தோட சேர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் யாருன்னா மார்ஷல் நேசமணி அப்படின்னு ஒருத்தர். அதே மாதிரி வட எல்லை மீட்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாப்போ சிவஞானம், தலையை கொடுத்தேனும் தலைநகரத்தை காப்போம் அப்படின்னு சொன்ன மாப்போ சிவஞானம். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்லை போராட்ட வீரர்கள் சரிங்களா, தமிழ்நாடு எல்லை போராட்ட மாநில எல்லை போராட்ட வீரர்கள், அந்த தியாகிகள் அவங்களுடைய தினத்தை அவங்களுடைய தியாகத்தை கொண்டாடுற அந்த போற்றுற விதமா மாநில எல்லை போராட்ட தியாகிகள் தினமாக நவம்பர் 1 அறிவிக்கப்படுது. அடுத்து நவம்பர் 18 எடுத்துக்கிட்டோம்னா தியாக திருநாள் வஉசி செக்கிழுத்த செம்மன் சொல்லக்கூடிய வஉ சிதம்பரனார் அவருடைய பிறந்த நாள் என்னவா அவருடைய நினைவு நாள், வஉசியினுடைய நினைவு நாள் என்னவா அனுசரிக்கப்படுது, தியாக திருநாள் அப்படின்னு அனுசரிக்கப்படுது. அடுத்த கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாநில சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். மாநில சிறுபான்மையினர் உரிமைகள் தினமா எதை நம்ம கடைபிடிக்கிறோம், டிசம்பர் 18. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கணும்ல. அப்படின்னா என்ன, ஐக்கிய நாடுகள் சபை 1992ல மத மொழி இன சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த தனிநபர், அதாவது மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர் அவருடைய உரிமைகளை பாதுகாக்கிற, அவருடைய தனிநபர் உரிமைகளை பாதுகாக்கிற விதமா ஒரு பிரகடனம் வெளியிட்டாங்க, ஒரு சாசனம். அதுதான் என்னது, இந்த சிறுபான்மையினருக்கான உரிமைகளுக்கான அந்த சாசனம். அந்த நாளை தமிழ்நாடு அரசாங்கம் அண்மையில மாநில சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் முழுமையா நம்முடைய சேனலை இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி, வணக்கம்.